மத்திய பட்ஜெட் 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தனிநபர் வருமான வரி என்பதில் என்னென்ன விலக்குகள் தளர்வுகள் வழங்கப்படலாம் என்பன போன்ற பல எதிர்பார்ப்புகள் ஒரு சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் தரப்பிலிருந்து எழுந்திருக்கிறது. இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், துறை சார்ந்து தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்பது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த சிறப்பு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு ரகுநாதன் கிட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டுடைய இந்த வரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ரொம்ப எதிர்பார்ப்பாக எல்லா துறை சார்ந்தும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அல்லது இந்த பட்ஜெட்ல அது சார்ந்து என்ன அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்? காயத்ரி, நான் முதல்ல பேசின பொழுது சில தகவல்களை பகிர்ந்து கொண்ட பொழுது எதிர்மறையான கருத்துக்களை அதிகமாக பில்டப் பண்றணும்னு தோணும் போது தலைவலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய பாதிப்பு. நான் பேசுவது ஒரு தொழில் முனைவோனுடைய பாதையில் இருந்து. இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல தொழில் முனைவோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சர்வீஸ் செக்டர்ல இருக்கலாம், ஆன்சிலரி யூனிட்டாக இருக்கலாம், மேனுஃபேக்சராக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் டிஃபரெண்டாக இருக்கும். இப்ப எக்ஸ்போர்ட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல மெயினான ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன வருது அப்படின்னா பஞ்சினுடைய விலை, அல்லது லாபமற்ற ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு நிலை, அல்லது கண்டெய்னருடைய பிரச்சனைகள், அல்லது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழில். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். டிமாண்ட் ஒரு சைட்ல இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குன்றதுதான் மெயினான கேள்வி. இன்றைய காலகட்டத்துல சிறு குறு தொழில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. 4 எம்மாக நான் பிரித்துக் கொள்கிறேன். முதல் எம் மேன் பவர். 500 பெரிய நிறுவனங்களிலே 1 கோடி பேரை நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுப்பதை அப்படியே மாற்றி 5 லட்சம் சிறு குறு தொழில்களிலே 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இரண்டாவதாக மணி, அதாவது 5 கோடி ரூபாய் வரை கடன் தொகை பெறுபவர்களுக்கு தனியான ஒரு வங்கியை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான என்பிஏ நாம்ஸை மாற்றி அமைக்க வேண்டும். சிவில் ஸ்கோரை பற்றி அதிகமான இன்சிஸ்ட் செய்யாமல் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு லாபத்தை பற்றிய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அல்லது பாதையை மாற்றி வேறு தொழிலுக்கு மாறுவதற்கு இலகுவான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும். நடத்த முடியாதவர்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்து லீகல் இருந்து அவங்களை காப்பாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது மூலப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது. லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நியாய விலை கடைகளை அரசு ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நியாயமான விலையிலே மூலப்பொருட்களை ஆண்டு முழுவதும் ஒரே விலையில் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 4வது எம் மார்க்கெட்டிங். இன்றைக்கு பல சிறு குறு தொழில் முனைவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதற்கு மெயினான காரணம் மொபைல் ஆப் பேஸ்டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இவற்றை நாம் சில ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இந்தியா ஒரு லேபிள் இன் இந்தியான்ற மாதிரி மாறிவிடும். மேக் இன் இந்தியா திட்டம் வராது. இவைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த நேரத்திலே மக்களை நோக்கி அது குறிப்பாக ஆர்பிஐயிலிருந்து செய்யப்பட வேண்டிய ஒரு குறிக்கோள் என்னவென்று கேட்டால், இந்த வேலை போனவர்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கடன்களை வாழ்நாளிலே 3 முறை மாற்றி அமைப்பதற்கு உண்டான வழிமுறைகள். அதே மாதிரி பிசினஸ்ல ஒரு தேக்க நிலை வரும் பொழுது அவர்களது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வரும் பொழுது மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகள். என்பிஏவா கிளாசிஃபை பண்ணி லீகலா ப்ராசஸ் பண்ணி அவங்களுடைய க்ளோஷரை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் வாழ ஒரு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இதை நான் முக்கியமாக பார்க்கிறேன். 4வது இன்கிரீஸ் பண்ணணும். நன்றி ரகுநாதன். அதன் உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன். கடந்த 2024-25 எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 2,02,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை என்னென்ன மேம்பாடோட அறிவிப்பு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.